Hi guys, welcome to my channel. நம்மளோட சேனலில் ஃப்ரீ மெஹந்தி கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். அதில் டே 16 தான் பார்க்குறீங்க. டே 16ல் 2 டாபிக் தான், சின்ன டாபிக் தான். ஒன்று வந்து ஷேடிங்கில் ஒரு குட்டி டிசைன்லாம் போட்டு எப்படி ஷேடிங் பண்ணுறதுன்னு சொல்லியிருப்பேன். இன்னொன்று வந்து சீலிங்கில் 2 மெத்தட் நான் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? ஷேடிங் வந்து ஒன்றுமே கிடையாது. கோனை பிடிச்சிட்டு நம்ம அந்த லிக்விடு வரத்துக்கு நம்ம ப்ரெஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஷேடிங் பண்ணும்போது ப்ரெஸ் பண்ணாமல் அந்த டிப்பில் ஆல்ரெடி ஸ்டக்காக இருக்க அந்த லிக்விட் அந்த மெஹந்தியை வச்சு தான் நம்ம லைட்டாக கோடாக போடுவோம். ஓகேங்களா? அதிலே வந்து நான் 3 டிசைன் போட்டிருப்பேன். என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து லைன் போட்டுட்டு கர்வ் மாதிரி போட்டுட்டு ஃபுல்லாக சைடில் ஷேடு, அதுக்கப்புறமா வந்து அப்பரில் சைடில் ஷேடு அந்த மாதிரி கொடுத்துருப்பேன். டவுனில் மட்டும் எப்படி ஷேட் பண்ணுறதுன்னு கொடுத்துருப்பேன். அப்பரில் மட்டும் எப்படி ஷேட் பண்ணுறதுன்னு கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? இதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் வந்து அவுட்டர் லைன் கொடுத்தீங்கன்னா நல்லா போல்டாக தெரியும். ஓகேங்களா? நான் ஃப்ளவரில் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அந்த டிப்பில் மட்டும் அந்த பெட்டலோட டிப்பில் மட்டும் அந்த அவுட்டர் கொடுத்தனால அது நல்லா போல்டாக தெரியுது. அந்த டிப்பில் அந்த மெஹந்தி டிப்பில் இருக்க கோனையே வச்சு தான் நம்ம வந்து ஷேட் பண்ணுவோம். ப்ரெஸ் பண்ணாதீங்க. ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லிக்விட் வரும், ஆனால் மெஹந்தி கோன் வந்து ரிலீஸ் ஆகும். நீங்கள் டிப்பை வச்சு நல்லா ஷேட் பண்ணுங்கள், அழகாக வரும். நம்ம பென்சில் ஷேடிங் பண்ணிருப்பீங்களா ஆல்ரெடி, அந்த மாதிரி தான் பண்ணணும். ஓகேங்களா? வேறு எந்த டிஃப்ரெண்ட்டும் இல்லை. இதில் மேங்கோ கொடுத்துருக்கேன், ஆப்பிள் அண்ட் லீஃப் எப்படி பண்ணுறதுன்னு கொடுத்துருப்பேன், ஃப்ளவரு, சர்க்கிள், லெஃப்ட் ஹேண்ட் சைடு எப்படி பண்ணுறதுன்னு கொடுத்துருப்பேன், ரைட் ஹேண்ட் சைடு எப்படி பண்ணுறதுன்னா கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? இது வந்து நல்லா அந்த வீடியோ வந்து நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் ப்ரெஸ்லாம் பண்ணியிருக்க மாட்டேன். அந்த ஷேடிங் வந்து அந்த டிப்பில் வச்சு தான் பண்ணியிருப்பேன். டிப்பில் ஆல்ரெடி இருக்க மெஹந்தி வச்சு தான் நான் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? பண்ணிவிட்டு அவுட்டர் லைன் கொடுத்ததுன்னா அதனால் எனக்கு போல்டாக காமிச்சது, வேறு எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? சீலிங் மெத்தட் எப்படின்னா, இப்போது வந்து நான் அது ஸ்மட்ஜ் ஆகுது. நான் வந்து மெஹந்தி போட்டுட்டு உடனே வந்து நான் போட்டதுனால அது ஸ்மட்ஜ் ஆகுது. ஓகேங்களா? ஸ்மட்ஜ்லாம் ஆகாது. நீங்கள் டிசைன்ஸ் போட்டுட்டு ஒரு 2 hours லீவ் பண்ணிவிடுங்க. லீவ் பண்ணதுக்கப்புறமா அந்த ஃபெவிகால் இருக்குது பார்த்தீங்களா, அதை உங்கள் டிசைன் மேலே வச்சுருங்க. போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஃபிங்கர்ஸால் அதை நல்லா அப்ளை பண்ணிங்கன்னா அது ஒரு 1/2 hour ட்ரை ஆகிடுச்சுன்னா, நீங்கள் இப்போ போட்ட மெஹந்தி ஒரு 2, 3, 5 years ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு அந்த மெஹந்திலாம் உதிராது. ஓகேங்களா? அதுக்காக தான் வந்து இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் என்னென்னா, அந்த செல்லோ டேப் இருக்குது பார்த்தீங்களா, பெருசாக இருக்குமே, அந்த செல்லோ டேப்பை பேப்பர் ஃபுல்லாக ஒட்டி வச்சிங்கன்னா அது ஒரு மெத்தட். ஆக்சுவலி வந்து செல்லோ டேப் நீங்கள் தெரியாமல் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அந்த டிசைன்ஸ்லாம் வந்துடும். இது ஃபெவிகால் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெத்தட். நான் யூஸ் பண்ண மெத்தட் செல்லோ டேப் மெத்தட் நான் யூஸ் பண்ணதெல்லாம் நல்லா எனக்கு தெரியாது மோஸ்ட்டாக. அது ஒரு மெத்தடு. இந்த ஃபெவிகால் வந்து பெஸ்ட்டு மெத்தட், எனக்கு தெரிஞ்சு இது பெஸ்ட்டு மெத்தட். ஷேடிங்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி தான். நான் வேணால் ஒரு டிசைன் போட்டு ஷேடிங் வந்து பொறுமையாக வீடியோ எடுத்து நான் வேணால் அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? நீங்கள் டிசைன் அப்படியே டிப்பில் போட்டுட்டு போல்டாக கொடுத்தீங்கனாலே போதும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.